अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद। अन इब्न मस्ऊद रज़ियल्लाहु अन्हु अन्नहु क़ाल इन्न रसूलल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ाल तबारक हियल मानिअतु मिन अज़ाबिल क़ब्र औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், இந்த உலகை திருத்திய உத்தமர், உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியில் அல் முல்க் என்கின்ற ஒரு அத்தியாயத்தை நாம் கடந்தோம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த முல்க் என்கின்ற சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். 30 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் யார் இதை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில் இந்த அத்தியாயம் பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நாளை மறுமையில் இந்த முல்க் என்கின்ற அத்தியாயம் அதை ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் விவாதம் செய்து அவரை பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் விடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சூறாவினுடைய தனித்தன்மை என்று பார்த்தால் கிட்டத்தட்ட இதற்கு ஒரு 7-8 பெயர்களை ஹதீஸுகளிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த எல்லா பெயர்களும் கிட்டத்தட்ட பாதுகாக்கக்கூடியது, காப்பாற்றக்கூடியது, தடுத்து நிறுத்தக்கூடியது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையே தரக்கூடியதாக இருக்கிறது. அல் மன்னா என்று ஒரு பெயர் இருக்கிறது, தடுத்து நிறுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அல் மானியா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, இதுக்கும் அதே அர்த்தம் தான். அல் வாக்கியா பாதுகாக்கக்கூடியது, அல் முன்ஜியா காப்பாற்றக்கூடியது. அப்படின்னா பாதுகாப்பு, தடுப்பு என்ன, எதிலிருந்து தடுப்பு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இந்த முல்க் என்கின்ற அத்தியாயம் கபருடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதரை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். கபருடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதரை காப்பாற்றும், ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய கபருடைய வேதனையை தடுத்து நிறுத்தும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இந்த அத்தியாயம் என்பது மிக முக்கியமான ஒரு சூறாவாக நாம் கவனிக்க வேண்டும். அதனால தான் சில சஹாபாக்கள் இரவு நேரங்களில் இந்த சூறாவை ஓதாமல் படுக்கைக்கு செல்ல மாட்டார்கள் என்பதாகவும் நாம் சில செய்திகளிலே பார்க்கிறோம். சரி, ஹைர். ஆக மொத்தத்தில் கபருடைய வேதனையிலிருந்து, அடக்கத்தலத்தின் வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கபருடைய வேதனையை பொறுத்த மட்டில் நாம் அடிப்படையான சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகம் இதையெல்லாம் சொன்னால் நம்பாது. அது என்ன, அது அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு வேதனை, மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே நம்பாத ஒரு உலகம், அல்லது அதையே தவறுதலாக தப்பிதமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம் நிச்சயமாக இந்த விஷயத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நாம் மறைவான விஷயங்களை நம்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர்களாக இருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய முதலாவது பக்கத்தை திறந்த உடனே இறையச்சமுள்ளவர்கள் யார் என்பதை குறிப்பிடும் போது அல்லாஹ் அல்லதீன யூமினூன பில் கைபி என்றுதான் ஆரம்பிக்கிறான். அவர்கள் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். எனவே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய அறிவால் சிந்தித்து உணர முடியாத உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வஹி என்ற அந்த மீடியம் தான் ஒரே வழி. அந்த வஹி என்கின்ற வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் இந்த மறுமை சார்ந்த விஷயங்களும்
மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மிக முக்கியமானது. இப்போ அதில் அடக்கத்தலத்தின் வேதனை என்பது மிகவும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சங்கள். திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இதற்கான சான்றுகள் நிறைய இருப்பதை பார்க்கலாம். அதைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஃபிரௌனுடைய குடும்பத்தாரை பற்றி அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தில் பேசுவான். பேசி முடித்துவிட்டு இறுதியில் அந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் நரக வேதனை தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிப்பான். வஹாக பி ஆலி ஃபிரௌன சூஉல் அதாப். ஃபிரௌனுடைய குடும்பத்தார், ஃபிரௌனுடைய ஆட்களை மோசமான தண்டனை சூழ்ந்து சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்வான், அன்னாரு யுரதூன அலைஹா உதுவம் வாசியா. அந்த ஃபிரௌன் மீதும் அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய ஆட்கள் மீதும் காலையிலும் மாலையிலும் நரகம் எடுத்து காட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்வான். நரகம் எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்கிறான். அன்னாரு யுரதூன அலைஹா. நரகம் என்பது அந்த நரகத்தின் மீது அவர்கள் நரகம் அவங்களுக்கு எடுத்து காட்டப்படுதில்லை, நரகத்தின் மீது அவர்கள் எடுத்து காட்டப்படுவார்கள். என்ன அர்த்தம்னா அவங்களை தூக்கி அப்படியே நரகத்துக்கிட்ட கொண்டு வந்து காமிப்பான்ல. அப்போ இது நடக்குது. எப்போ நடக்குது? ஒதுவன் வாசியன், தினந்தோறும் காலையிலும் மாலையும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்துக்கு அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அவங்க எடுத்து காட்டப்படுவாங்கன்னு என்ன அர்த்தம்னா அவர்களுடைய ரூஹு என்ன செய்யும்? நரகத்தில் எடுத்து காட்டப்படும். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் இது நடக்கும், மறுமை நாள் வரையும் நடக்கும். மறுமை நாள் வந்ததற்கு பிறகு அந்த உயிரையும் அவர்களுடைய உடலையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து நரகத்தில் தூக்கி போடுவான். அதுவரைக்கும் அவர்களுடைய ரூஹுக்கு அந்த நரகத்தின் வேதனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை கூடுதலாக சேர்த்து எழுதுகிறார்கள். என்ன அப்படின்னா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ கொள்கை பிரிவினர்களுடைய கருத்துப்படி இந்த வசனம் என்பது கபருடைய வேதனையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். ஏன்னா அல்லாஹ் தெளிவாக இதில் சொல்றான் பாருங்க, தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நரகத்தின் மீது அவர்கள் எடுத்து காட்டப்படுகிறார்கள். ஏன் எடுத்து காட்டுறான் அல்லாஹ்? அவர்களுடைய ரூஹை ஏன் எடுத்து காட்டுறான் அப்படின்னு சொன்னா அந்த வேதனையை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று பொருள். சரி, ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு அவன் எந்த உலகத்தில் வாழுகிறான்? பர்சக். அதாவது அது மறுமையும் இல்லை இம்மையும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உலகம். பர்சக் என்று சொன்னாலே திரை என்று பொருள். அப்போ மறுமைக்கும் இம்மைக்கும் திரையாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் அது. அந்த உலகத்தில் இருக்கும்போது தான் ஃபிரௌனுடைய ஆட்கள் அவர்களுடைய ரூஹு என்ன செய்யுதுன்னு சொன்னா நரகத்தின் மீது எடுத்து காட்டப்படுகிறது வேதனைக்காக. அப்போ அந்த வேதனை என்ன வேதனைன்னு சொன்னா கபரில் நடக்கக்கூடிய வேதனை. எனவே கபரு வேதனை உண்டு என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்கள்ல இது ஒரு முக்கியமான வசனம் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லி முடிக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு யூத பெண்மணி வந்தார். வந்தவர் பெருமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து அந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கபருடைய வேதனையை பற்றி அந்த யூத பெண்மணி மனைவி ஆயிஷா நாய்கிட்ட பேசுகிறாங்க. ஆயிஷா நாய்க்கு அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் யூதர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மறுக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தியை எடுத்து சொல்கிறாங்க. என்னிடத்தில் ஒரு யூத பெண்மணி வந்து பேசி கொண்டிருந்தார். அப்படி பேசி கொண்டிருக்கும் போது கபருடைய வேதனையை பற்றி அவர் பேசினார். எனவே கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் என்றும் எனக்கு சொன்னார். அவர் சொன்ன செய்தி சரிதானா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் நாம் அதாபுல் கபரி ஹக்குன், ஆமா கபருடைய வேதனை என்பது உண்மையானது தான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற அறிஞர்கள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாவுக்கு இதுக்கு முன்னாடியே கபருடைய வேதனை சம்பந்தமாக வஹி வந்துடுச்சு. ஆனால் அந்த செய்தி அவங்க வெளியில் சொல்லலை. தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாய்க்கு இந்த யூத பெண்மணியோட ஒரு சந்திப்பு நடந்த உடனே
அதுல அதாபுல் கபரை பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சு கேள்வி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே உள்ள அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்ப எனவே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இப்படி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டு ஆமா கபருடைய வேதனைங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் உற்று கவனித்து வந்தேன். ஃபமா ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅது ஸல்லா ஸலாத்தன் இல்லா தஅப்பத மின் அதாபில் கபர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் தொழுத ஒவ்வொரு தொழுகையிலையும் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்காமல் இருந்ததை நான் பார்த்ததில்லை. அப்ப கண்டிப்பா கேட்டாங்க, எல்லா தொழுகையிலையும் கேட்டாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நம்ம கூட அந்த இது இருக்கு, தொழுகையில நாமளும் என்ன செய்யறோம், அந்த துஆவுல கேட்கிறோம். அது ஒரு நீளமான துஆ. அது அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த துஆக்களை முழுசா மனப்பாடம் பண்ணோம்னா அதுல அந்த இதெல்லாம் வரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி வமின் அதாபின் நார் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். எல்லா குழப்பம், எல்லா வேதனை, எல்லா ஃபித்னா, அதில் இருந்தாலும் பாதுகாப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு துஆவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓத சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்போ அதை தான் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ஒவ்வொரு தொழுகையிலையும் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கபூர்ல வேதனை என்பது நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு வகையில் சுட்டி காட்டினார்கள். அது எப்படி அந்த அந்த தண்டனையினுடைய அடிப்படை எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் சொல்ல எப்படி ஒரு செய்தி சொல்றாங்க. ஒரு அடியார் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், அவரை கொண்டு போய் அடக்கம் செய்தவர்கள் எல்லாம் அவரை வைத்துவிட்டு திரும்பி வந்து விடுகிற போது, எந்த அளவுக்குன்னா திரும்பி வரும்போது அவங்க நடக்கிற காலடி ஓசையெல்லாம் யாருக்கு கேட்குமா, அந்த மையத்து கேட்குமா. அல்லாஹ் என்ன செய்வான், காதில் கேட்க வைப்பான். அப்போ அவருக்கு நினைப்பார், நம்ம ஆட்கள்லாம் போறாங்க அப்படின்னு அவர் நினைப்பார். அவர் அவ்வாறு அவர்கள் திரும்பி போனதற்கு பிறகு அத்தாஹு மலக்கானி, அந்த மையத்திடத்திலே 2 வானவர்கள் வருவார்கள். அந்த ரெண்டு வானவர்களுக்கு பேர் தான் முன்கர் நக்கீர் நம்ம பேர் சொல்றோம். அவங்க தான் கபூர்ல விசாரணை செய்யக்கூடிய வானவர்கள். 2 பேர் வருவார்கள். வந்து அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து விட்டு அவர்களிடத்தில் கேட்பார்கள். 2-3 கேள்வி வரும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, மர் ரப்புக உமா தீனுக, இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இப்படிலாம் கேள்வி வரும். உமா இமாமுக அப்படின்லாம் கேள்வி வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் உண்மையான ஆளா இருந்தால் பதில் சொல்லுவார். ரப்பி அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். என்னுடைய இமாம் குர்ஆன்னு சொல்லுவார். என்னுடைய தீன் இஸ்லாம்னு சொல்லுவார். எல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி அந்த கேள்விகளில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ உலகத்தில் வாழும்போது என்ன சொல்லி கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த மனிதர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் யார் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோற்றம் அங்கே காட்டப்படும் அர்த்தம். அப்படிதானே இந்தன்னு சொல்ல முடியும். இந்த மனிதரை பற்றி நீ உலகத்தில் என்ன சொல்லி கொண்டிருந்தாய், ஒன்று தோற்றம் காண்பிக்கப்படும், அல்லது ரசூலுல்லாவை குறிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி இந்த மனுஷரை பற்றி நீ என்ன செஞ்ச, உலகத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த என்று கேட்பார்கள். இப்போ நல்லவர்களாக இருந்தால் அவர் பதில் சொல்வார், இவங்க வேற யாரும் இல்லை, என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இப்படி சொல்லி முடித்ததுக்கு பிறகு அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மனிதரிடத்தில் நரகத்தில் ஒரு இருப்பிடத்தை காட்டுவார்கள். நரகத்தின் ஒரு இருப்பிடத்தை காட்டுவார்கள். காட்டி சொல்லுவார்கள், இதுதான் நீர் போய் சேர வேண்டிய இடம். நீ மட்டும் அயோக்கியராக இருந்திருந்தால் நீ போய் சேர வேண்டிய இடம் இதுதான். ஆனால் நீங்கள் நல்லவனாக மாற்றதுனால அல்லாஹ் இந்த இடத்த உங்களுக்கு மாற்றி இந்த இடத்த கொடுத்துருக்கான்னு வேற ஒரு இடத்த காமிப்பாங்க. சொர்க்கத்தில் உள்ள ஒரு இடத்த காமிப்பாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு அந்த சொர்க்கத்தின் இன்பங்களில் அவர் மூழ்க போய் விடுவார். அது முடிஞ்சு போச்சு. அதாவது சொர்க்கத்தில் அதாவது கபூரில் எப்படி தண்டனை இருக்குதோ, நல்லவர்களுக்கு கபூர்லேயே என்ன இருக்குது, இன்பங்களும் இருக்குது. அதில் அவர் போயிடுவார், அதில் பிஸியாயிருவார் அவர். அதே நேரத்தில் எழுப்பி அமர வைக்கப்பட்ட அந்த மையத் தீயவராக இருப்பாரேயானால் அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்லவே முடியாது.
உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதும்பார். லா அதிரி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்வார். எந்த கேள்விக்கும் வராது பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி மா குன்த தக்கூலு ஃபிஹாதர் ரஜுல், ரசூலுல்லாவை காட்டி அல்லது ரசூலுல்லாவை குறிப்பிட்டு இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லி கொண்டிருந்தாய் என்று கேட்கும்போது பதில் சொல்றதுக்கு அந்த ஆள்கிட்ட ஒன்றும் இருக்காது. உலகத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிமா. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர் வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்க, நானும் தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த மாதிரி ஆளுன்னு சொன்னாங்க, நான் அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்பொழுது அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்வார்கள், லா தரைத்த ஒலா தலைத்த, உனக்கு சொல் புத்தியும் இல்லை சொந்த புத்தியும் இல்லை. உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது. நீ படிக்கவும் இல்லை, யாராவது சொல்லி தந்ததை மண்டையில் போட்டுக்கவும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஹதீஸ்ல வருது. சும்ம யுதுரபு பி மித்ரகத்தின் மின் ஹதீதின் லர்பத்தன் பைன உதுனைஹி, பிறகு ஒரு இரும்பாலான சுத்தியலால் அவருடைய 2 காதுகளுக்கு மத்தியில் ஒரு அடி அடிக்கப்படும். உதுனைகினா 2 காதுன்னு அர்த்தம். 2 காதுக்கு மத்தியில் அடிச்சானா என்ன அர்த்தம்? முகத்துல தான் அடி விழுதுன்னு அர்த்தம். அந்த அடி விழுந்ததற்கு பிறகு ஃபயசீஹு சைஹத்தன், ஓங்கி ஒரு அலறல் கொடுப்பார் அந்த ஆள். அந்த அலறல் சத்தம் யஸ்மஉஹா மை யலீஹி, பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய காதலையும் அது விழும். இல்ல சகலைன், ஜின்களுடைய காதலையும் மனிதர்களுடைய காதலை தவிர பாக்கி எல்லாருடைய காதலையும் விடும். ஆடு மாடுகளுடைய காதலை விடும், புழு பூச்சிகளுடைய காதலை விடும், எல்லாருடைய காதுகளையும் விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸ் தான் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. கபரில் நடக்கக்கூடிய வேதனை குறித்து மிக தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு செய்தியை சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். அடக்கம் செய்ய போனால் அடக்கம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு உடனே கலைஞ்சிடக்கூடாது. சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் அடக்கம் செய்ய வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நில்லுங்க, அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பதிலுக்கு கொஞ்சம் தயாராகணும், ப்ரிப்பேர் ஆகணும் கொஞ்சம், அதனால் நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் போனதுக்கு பிறகு தான் அங்கே கேள்வி ஆரம்பமாகும். அப்போது அந்த ஆசுவாசத்தை எனக்கு நீங்கள் கொடுங்கள், எனவே என்னுடைய கபருக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நின்று விட்டு செல்லுங்கள் என்று சில சஹாபாக்கள் சொன்னதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்போ ரசூல்லா கூட அதான் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரரை நீங்கள் அடக்கம் செய்து முடித்து விட்டால் உடனே கலைஞ்சு போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க. இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய அந்த சகோதரருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஸலூ லஹு அத்தஸ்பீத, அவருக்கு உறுதிப்பாட்டை தருமாறு அல்லாஹ்ட்ட கேளுங்க. உறுதிப்பாட்டை தர்றதுன்னா என்ன அப்படின்னா, அவர் பால் வைக்கப்படக்கூடிய இந்த கேள்விக்கு நிலை தடுமாறாமல் பதில் சொல்லக்கூடிய தன்மை அவருக்கு அல்லாஹ் கொடு அப்படின்னு கேளுங்க நீங்க அல்லாஹ்ட்ட. ஏன்னா அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி நிலையான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான். நிலையான சொல்லை கொண்டு, நிலையான சொல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? கலிமாவை தான் குறிக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை தான் குறிக்கிறது. அதை கொண்டு அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நிலைப்படுத்துவான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தால், அநீதி இழைத்தவர்களாக இருந்தால், இணை வைப்பாளர்களாக இருந்தால், இறை மறுப்பாளர்களாக இருந்தால் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் வழிகட்டு போக விட்டு விடுவான், தீய வழியில் போக விட்டு விடுவான். அப்ப அவங்கள வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உறுதிப்படுத்த மாட்டான், அவங்களுடைய கதி அதோ கதியாக மாறி போய்விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப எனவே நிலையான சொல்லை கொண்டு அவர்களுக்கு உறுதிப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்ற இந்த ஆயத்திற்கு பார்த்தீங்களா, இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரரை நீங்கள் அடக்கி முடிச்ச உடனே அப்படியே சட்டுன்னு போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மலக்குனுடைய கேள்விகளை எதிர்கொள்ளும் போது நிலை தடுமாறாமல் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இவருக்காக இப்படி கேளுங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு விசாரணை ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப எனவே அருமையான தோழர்களே, இந்த ஒரு செய்தி மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய அது முடிச்சுட்டு தான் பேசணுமா?
கபூர் இருக்குதே, கபூர் தான் வந்து மறுமையினுடைய பல நிலைகளில் முதலாவது நிலை என்பது கபூர் தான். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டால் அவர் சந்திக்கக்கூடிய மறுமையினுடைய முதலாவது ஸ்டேஷன் எதுன்னு சொன்னால் அந்த கபூர் தான். அந்த கபூர் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் சிறப்பானதாக அமைந்து விடுவேயானால் அவருடைய மறுமையின் மற்ற படிநிலைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக அமைந்துவிடும். கபருடைய அந்த படிநிலை என்பது ஒரு மனிதருக்கு ஒழுங்காக அமையவில்லை என்று சொன்னால் மறுமையினுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் அவருக்கு பிரச்சனையாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பற்றி ஒரு செய்தி வருது. அவங்க கபூரில் நிற்கும் போது என்ன செய்வாங்களாமா, அழுதுகிட்டே நிற்பாங்களாமா. கபூரில் நிற்கும் போது அழுதுகிட்டே இருப்பாங்களாமா. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறீங்க. அருமையான தோழர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது கிராத் அரங்கம் ஒரு 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் கிராத் அரங்கம் நடைபெறும். காரிகள் வந்திருக்கிறார்கள். கிராத் அரங்கம் நடைபெறும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். இன்ஷா அவங்க வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் நம்மள்கிட்ட குரானை அவருடைய இனிமையான குரலில் ஓதி காட்டுவார்கள். அது முடிந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சொச்சத்தை நான் என்ன செய்கிறேன், மிச்சத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما وعباد الرحمن وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم
لربهم سجدا وقياما وعباد الرحمن وعباد الرحمن وعباد الرحمن وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما.
الله أكبر بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى صدق الله العظيم. குரானை அடுத்தவங்க ஓத கேட்கறது இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். அது ஒரு ரசூலுல்லா என்ன செய்ய, நான் அடுத்தவர்களிடமிருந்து கேட்க ஆசைப்படுகிறேன். ஒரு சஹாபி ஓத சொல்லுவாங்க ரசூலுல்லா, என்ன உங்களுக்கு தானே வந்துச்சு குரானு, நீங்கள் தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்களே இப்போ எங்களை ஓத சொல்லிங்கன்னும் போது அடுத்தவர் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல குரல் அது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபூரில் நின்றாங்கன்னா அவங்களோட தாடிலாம் நனைகிற அளவுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்களாம். பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் கேட்பாங்களாம், நீங்கள் நரகத்தை பற்றி நிறைய சொல்லுவீங்க, சொர்க்கத்தை பற்றி நிறைய சொல்லுவீங்க, அப்பெல்லாம் வராத அழுக கபூரில் நிற்கும் போது உங்களுக்கு ஏன் வருது, இங்கே மட்டும் ஏன் உங்களுக்கு அழுக வருது அதிகமாக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கபுர அவ்வளு மன்சிலிம் மின் மனாசிலில் ஆகிரா, கபுரு தான் மறுமையினுடைய படிநிலைகளில் முதலாவது படிநிலை. ஒருவர் இந்த கபூரில் தப்பித்து விட்டால் அதற்கு பிறகுள்ள எல்லா சந்தர்ப்பமும் அவருக்கு இலகுவாக மாறி போய்விடும். இதில் அவர் தவறிவிட்டால் இதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு நிலைமையும் இதை விட கடினமானதாக மாறி போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் கபரை விட கோரமான காட்சியை நான் பார்த்ததே இல்லை. அதாவது அகோரமான ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு மறுபடியும் கபரை பார்த்தா எனக்கு அது அகோரமாக தெரியல, கபர் தான் அகோரமாக தெரியுது. எனவே கபரை விட அகோரமான வேறு எந்த காட்சியும் நான் பார்த்ததில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செய்யுது, அழுக வருது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ எனவே கபர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நாம் பாதுகாக்கப்படுறது என்பது அது மிகவும் அக்கறையோடு நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். எங்கே நாம் அதிலெல்லாம் கவனம் செலுத்த மாட்டோம், நம்ம அலட்சியமாக இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய தொழுகைக்குள்ளே அதை கொண்டு வர்றாங்க. எப்படியும் தொழுகையில் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க, ஓதிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்களோடு அதை நமக்கு அட்டவணைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு மனிதரும் கபருக்குள்ளே வைக்கப்பட்டதற்கு பிறகு கபருடைய நெருக்கதிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சில பேரை தப்பிக்க வைப்பான், நபிமார்கள் இந்த மாதிரியான ஆட்களை தப்பிக்க வைப்பான். ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு கபரில் அந்த நெருக்குதல் என்பது இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னலில் கபரில் லகுத்தத்தன், கபரில் ஒரு நெருக்குதல் ஒன்று உண்டு. ஒரு அடியார் கொண்டு போய் வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கபர் நெருக்கும். எந்த அளவுக்கு நெருக்கும் சொன்னால் அவருடைய விழாப்புறங்கள் இடம் மாறிவிடும். இந்த விழா எலும்பு இந்த பக்கம், அந்த விழா எலும்பு இந்த பக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு அது நெருக்கும் என்று சொன்னார்கள்.
லவ் கான அஹதுன் நாஜியம் மின்ஹா நஜா மின்ஹா சாது பின் முஆத். அந்த கபருடைய நெருக்குதலிலிருந்து ஒருவர் தப்பிக்க முடியும் என்றால் சாது பின் முஆத்ங்கிற சஹாபி தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாது பின் முஆத் தப்பிச்சிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் தப்பிக்கலன்னு அர்த்தம். ஒருத்தர் தப்பிப்பார் என்றால் சாது பின் முஆத் தப்பித்திருப்பார். அப்ப அவர் தப்பிக்கல, அப்ப யாரும் தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை ஏன் இப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சாது ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி சிலாகிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, அவர்கள் இறந்து போன போது அர்ஷ் சந்தோஷத்தில் ஆடியதாக தகவல் இருக்கு. இஹ்தஸ்ஸ லஹு அல் அர்ஷு ஃபர்ஹம் பி குதூமிஹி. சாது பின் முஆத் உலகத்தில் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார், இப்ப மறுமைக்கு வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரிசுக்கு சந்தோஷமா அவருடைய வருகையை எண்ணி, அதனால் அது என்ன செய்தது, களியாட்டம் போட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு சில பேர் அதுக்கு ஆடினது, அதுக்கு நடுங்குச்சின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, சந்தோஷத்தில் ஆடுச்சு. அது நர்த்தனம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன செஞ்சு அரிசு ஆடுனது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய வருகைக்காக வானத்தின் எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டன. அவருடைய ரூஹு அதை வரவேற்பதற்காக 70,000 மலக்குமார்கள் ஒன்று கூடினார்கள். இப்படிதான் ஹதீஸ்ல வருது, ஆதாரபூர்வமான செய்தி நசையில பதிவாக இருக்குது. ஒருவருடைய மரணத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருந்ததற்கு பிறகும் கூட கபூர் அவரை நெருக்காமல் விடவில்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கபருடைய நெருக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்றால் வானத்தின் எல்லா வாசல்களும் திறக்கப்பட்ட சாது பின் முஆத் தப்பிச்சிருக்கணும். அவருடைய வருகைக்காக அரிசு சந்தோஷப்பட்டு ஆடுச்சு. எனவே அவருக்காக என்ன செஞ்சிருக்கணும், அந்த நெருக்குதல் இல்லாம போயிருந்திருக்கணும். 70,000 மலக்குமார்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க அவரை என்ன செஞ்சிருக்கணும், கபரு நெருக்காம விட்டுருக்கணும். ஆனா அவரையே நெருக்காம விடல. அப்ப எனவே எல்லோரும் அந்த நெருக்குதல்ல மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கபர் நெருக்குச்சு அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்வியை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்குங்க. கடைசியில் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஏன் நெருக்குச்சு அவரை அப்படிங்கிறதுக்கான பதில் நான் கடைசியில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கபருடைய நெருக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லி அடிக்கடி நினைவூட்டுவார்கள். இந்த உம்மத் அவர்களுடைய கபர்களில் சோதிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், உள்ள எவ்வளவு சோதனை நடக்குது அப்படிங்கிறத நான் அல்லாட்ட துவா செஞ்சு உங்களுக்கு காட்ட சொல்லியிருப்பேன். சொல்கிறாங்க, உங்களுக்கு காட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து கபர்ஸ்தானுக்கு வர வேண்டியிருக்கு, ஆட்களை தூக்கிட்டு வரணும். நீங்கள் அங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் யாரும் வரமாட்டீங்க திரும்பாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து வர வேண்டி இருக்கிற காரணத்தினால் அங்கே நடக்கிற விஷயத்தை உங்களுடைய காதுகளுக்கு வராமல், உங்களுடைய நாலேஜுக்கு வராமல் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல சொன்னாங்க. லவ்லா அன் ததாஃபனு லதஅவுத்துல்லாஹ ஐ யுஸ்மிஅக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஒருவர் மற்றவரை தஃபன் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கணும்னு துவா செய்யலை, இல்லாட்டி நான் துவா செஞ்சிருப்பேன்னு சொன்னாங்க. எனவே என்னுடைய காதுகளில் என்ன விழுகிறதோ அது உங்களுடைய காதுகளும் நிச்சயமாக விழுந்திருக்கும். எனவே நீங்கள் அதாபுல் கபருடைய நெருக்குதல்களிலிருந்தும் அதனுடைய வேதனைகளிலிருந்தும் எப்போதும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இன்னொரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், இங்கே கபருடைய வேதனையை எப்படி நம்புறதுன்னு நம்ம பேசணும்ல. நம்மளும் ஒரு கபரை பார்க்கத்தான் செய்கிறோம், அது அப்படியே அசைவம் இல்லாமல் அப்படியே இருக்க தான் செய்யுது. ஒரு நான் முஸ்லீம் ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம்னு வச்சுக்கோங்க, அதுவும் அப்படியே அமைதியாக தான் இருக்குது. உள்ள என்ன நடக்குது என்ன இது நமக்கு எதுவுமே தெரியல. அதனால சில பேருக்கு இதில் அவநம்பிக்கை கூட வரலாம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவநம்பிக்கைப்பட முடியாது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். இந்த விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, சஹாபாக்களுடைய காதுகளுக்கும் இந்த செய்தி போகலை, அவர்களுடைய பார்வைக்கும் இந்த செய்தி வரல. ஆனால் அவர்கள் நம்பினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. வந்ததை எந்த சஹாபியா பார்த்தாங்களா? பார்ப்பாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னு சொன்னால், வேறொரு சஹாபியினுடைய தோட்டத்தில் வரும்போது பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கு பிறகுதான் இப்போ வந்தவர் ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அந்த தோட்டத்தில் இருக்கும்போது இவர் தான் ஜிப்ரீல்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் எந்த சஹாபியும் விட்டு வைக்க மாட்டாங்க. போய் முசாபா செஞ்சு கட்டி தழுவி வேற ரணகலமாயிருவாங்க. அப்போ பார்க்குற வரைக்கும் தெரியாது, பார்த்துட்டு போகிற வரைக்கும் தெரியாது.
போனதுக்கு பிறகு சொல்லுவாங்க, இந்த தோற்றத்தில் வந்தார் இல்லையா அவர் ஜிப்ரீல் அப்படிம்பாங்க. அப்ப எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சஹாபாக்கள் பார்த்தார்கள். சஹாபாக்கள் பார்க்கவில்லை, வேறொரு மனிதனுடைய தோற்றத்திலும் பார்த்தாங்க. ஆனா வந்ததை நம்பினாங்களா இல்லையா? அவங்க கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்ப வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதே மாதிரி இரவு நேரத்தில் 3ல் 1 பங்கு மிச்சம் இருக்கும்போது அல்லாஹ் இந்த உலக வானத்துக்கு இறங்கி வர்றான். பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் தர்றேன். ரிஸ்க் கேட்குறீங்களா, தர்றேன். யாருக்காவது உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா என்று கேட்குறீங்களா, அவங்களுக்கு குணம் தர்றேன், நிவாரணம் தர்றேன். அல்லாஹ் கேட்கறதாக வருது. இதை எப்படி எடுத்துக்கிறது? நடக்குது, நம்ம தான் செய்யணும். அப்ப அதே மாதிரி தான் இந்த கபருடைய விஷயத்தை பார்க்க போகும்போது அது மறுமை சார்ந்த ஒரு விஷயம். மறுமை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக நாம் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, அதுல சந்தேகப்பட முடியாது. ஏனென்றால் அதை பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த கண் நம்மள்ட்ட கிடையாது. அதுக்கு வேறொரு டைப் வேணும். அது அந்த நேரம் வந்தால் தான் தெரியும். அது இவனு இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன், கனவுல உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு வந்து அவரை கொத்துது, இப்படி வச்சுக்கங்க. அந்த ஆள் என்ன செய்வார், கனவுல ஐயோ அம்மான்னு அலறுவான். ஆனால் வெளியில் வந்து ஐயோ அம்மாலாம் கேட்காது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் அவர் தூங்கிட்டு தான் இருப்பார் அழகா. அந்த பாம்பு துரத்தும் வர ஓடுவார். ஓடுற வேகத்தில் வேட்டிலாம் வந்து விடுவோம். கனவுக்குள்ளே நடக்கும் அது. ஆனால் வெளியில் தெரியாது. வெளியில் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருப்பார்னா அவர் படுத்திருப்பார், ராகத்தான் படுத்திருப்பார். ஆனால் அவருடைய மனதுக்கு அந்த பாம்பு துரத்தியது தெரியும், கொத்தியது தெரியும், அதனால் ஏற்பட்ட வலியும் அவருக்கு இருக்கும் உள்ள. திடீர்னு முடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்வார், இது கனவு போல அப்படின்பார். அப்பதான் அவருக்கு தெரியாது. ஆனா தூக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த துரத்துன அந்த வேதனை அவருக்கு இருக்கும், கடிச்ச வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கதான் செய்யும். இப்போ நம்ம கண்ணில் படலை, அது அவர் தூங்கிட்டு தான் இருந்தார், அமைதியா தூங்கிட்டு தான் இருந்தார். நம்ம கண்ணில் படலைங்கிறதுனால கனவுல அவருக்கு நடந்ததை நம்ம மறுக்க முடியுமா? மறக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் என்ன செய்யணும், நம்ம கபருடைய வேதனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்புறதுன்னா இந்த அடிப்படையில் தான் நம்பணும். நம்ம ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு பிறகு அதை நிச்சயமாக நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏதோ இப்படி ஒரு வகையில் அது என்ன செய்யும், நடந்தே தீரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அதாபுல் கபருக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு அன்சாரி சஹாபியினுடைய தோட்டம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே 2 மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். திடீர்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்களுக்கு இங்கே இப்போது வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. வமா யுஅzzபானி ஃபீ கபீரின், அவர்கள் பெரிய ஒரு குற்றத்துக்காகவெல்லாம் தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகத்தான் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அது நீங்க நினைக்கிறதுல வேணுமானா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்ட்ட அது பெரிய விஷயம்தான். அது உண்மையிலேயே பெரிய மோசமான ஒரு விஷயத்துக்காகத்தான் அவர் தண்டிக்கப்படுகிறார். அவர்களில் ஒருவர் யார் என்றால், லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்வதிலோ அல்லது சிறுநீர் கழிப்பதிலோ தூய்மையை கடைபிடிக்க மாட்டார். அதான் என்ன அர்த்தம்னா, தெரிக்காம கொள்ளாம பக்குவமா உட்காரணுமா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். அலட்சியமா உட்காருவார், தெரிக்கும் கொள்ளும், அதை கண்டுக்கிட மாட்டார். அதே மாதிரி சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பிறகு அதை சரியாக தூய்மை செய்வதிலே அவர் அக்கறை செலுத்த மாட்டார். ஏன்னா அது போயிட்டே இருப்பார். நீங்க நம்மள நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். பேண்ட் போட்டிருக்க நிறைய பேர் வந்து நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்க முடியுது. சில பேருக்கெல்லாம், சில பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூரின் பாஸ் பண்ண போகும்போது உள்ளே போய் கொஞ்சம் கணச்சிலாம் விடுவாங்க. கணச்சதுக்கு பிறகுலாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு சொட்டு 2 சொட்டு தங்கி இருந்ததெல்லாம் கீழே வரும். ஆனால் இளைஞர்களாக இருக்கிற நாம் பேண்ட் போடுறோம், உள்ளே போகிறோம், போயிட்டு சட்டுன்னு வெளியே போயிடுறோம். கண்டிப்பாக அங்கே தங்கி இருந்த அந்த சொட்டுக்கள் எல்லாம் நிச்சயமாக அந்த ட்ரெஸ்ஸில் தான் போடும், படாமல் இருக்காது. நாம் சரியாக செஞ்சோம்னா வேற விஷயம். ஆனால் அவசரமாக மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இப்படிப்பட்ட சில அலங்கோலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சிறுநீர் கழிக்கின்ற விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள மாட்டார், கழித்து முடித்து விட்டு சுத்தம் செய்கின்ற விஷயத்தில் அவர் அலட்சியமாக நடந்து கொள்வார்.
இது முதலாவது விஷயம். ரெண்டாவது மனிதர் யாருன்னு சொன்னா, அவர் எம்சி பின் நமீமதி, மக்களுக்கு இடையிலே கோல் மூட்டி கொண்டிருந்தவர். இங்கிருந்து ஒன்று சொல்லி அங்கே கொண்டு போய் சொல்றது, அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே வந்து பற்ற வைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எரியாத தீய பெட்ரோல் ஊற்றி எரிச்சு விடுறதுன்னு அர்த்தம். தீ அதை மூட்டி விடுறதுனால எதான அர்த்தம்? அப்போ ரெண்டு பேருக்கு இடையில வெறுப்பை உண்டாக்கும் விதமாக இங்கிருந்து ஒன்றை அங்கேயும் அங்கிருந்து ஒன்றை இங்கேயும் வந்து சொல்லி கொண்டிருப்பார். அதனால் அந்த ரெண்டு பேருக்கு இடையில அல்லது அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில வெறுப்பு நெருப்பு என்ன செஞ்சிடும், பரவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான வேலைகளை ஒருவர் பார்த்தார் என்று சொல்லிவிட்டு ரசூல் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேரிச்ச மட்டையை உடைச்சிட்டு வர சொன்னாங்க. உடைச்சிட்டு வந்து அதை ரெண்டு துண்டா உடைச்சி ரெண்டு கபூர்லையும் நட்டி வச்சுட்டு, இது காயாமல் இருக்கும் வரை இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து விட்டார். இப்போ இந்த ஹதீஸில் நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அந்த மனிதர்கள் ரெண்டு பேர் தண்டிக்கப்பட்டதற்கான காரணம் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதது அல்லது சிறுநீர் கழிக்கின்ற விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளாதது. இந்த ரெண்டுமே வரும். சரி, இதில் சிறுநீர் மட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஹதீஸில் சிறுநீர் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது மட்டும் எடுத்துக்கொள்ளாது. மற்ற நஜீஸ்களுடைய விஷயத்திலையும் அவருடைய செயல்பாடுகள் இப்படி அமைந்தால் அதுலேயும் இந்த பிரச்சனை வரும். உதாரணமாக அதை விட்டுருங்க, சிறுநீர் அவருடைய சிறுநீரை விட்டுருங்க, வேற ஏதோ ஒரு சிறுநீர்னு வச்சுக்கோங்க. ஒரு பூனை அல்லது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு பிராணி அதனுடைய சிறுநீர் பட்டுருச்சு, அதை கழுவுற விஷயத்திலையும் அவற்ற அலங்கோலம் இருக்குமேயானால், அலட்சியம் இருக்குமேயானால், மொத்தத்தில் அசுத்தங்களை கையாளும் விஷயத்தில், அசுத்தத்தை சுத்தப்படுத்தும் விஷயத்தில் ஒருவர் கொஞ்சம் ஏனோதான நடந்துக்குவாருன்னு சொன்னால் அவருக்கு இந்த தண்டனை உண்டு அப்படிங்கிறதான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய முடிவு. புரிஞ்சுங்களா? ஒன்று. அதே மாதிரி கோல் சொல்றது அப்படிங்கிற அந்த விஷயமும் இங்கே வருகிறது. லாஸ்ட்ல நான் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொன்னேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மாதிரியான நெருக்குதல் இருந்தது. பொதுவாக கபருடைய வேதனை என்பது யார் அதற்கான காரணத்தை செய்கிறார்களோ, அதற்கான குற்றத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு தானே வரணும். ஏன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்க போகும்போது ஒரு செய்தி ஒன்று வருது. பைஹிக்கியில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது. ஒரு சஹாபி சொல்றாங்க, இந்த செய்தியை, அதாவது கபருடைய வேதனையிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட முடியும் என்று இருந்தால் சஅத் இப்னு முஆத் பாதுகாக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிற இந்த செய்தியை பற்றி நான் அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஃபேமிலியில் யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டேன். இந்த ஹதீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு கபருடைய நெருக்குதல் இருந்துச்சாமே, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என்று நான் கேட்டேன். அப்போ அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, நாங்கள் இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டோம். இந்த மாதிரி சொன்னீங்களே, ஏன் அவருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள், அவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதன் விஷயத்தில் அலட்சியம் காட்டினார் என்று சொன்னாங்க. ஏதோ ஒரு தடவை நடந்திருக்கும் போது தெரியுது. அப்படி நடந்ததுனால அவருக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டது என்று நல்லா கவனிக்கணும். அவருடைய வருகைக்காக அரிசி மகிழ்ச்சி அடைகிறது. சஹாபா வானவர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய நபர் தான். ஆனா அவரும் கூட இந்த விஷயத்தில் ஏனோ தானோ என்று ஒரு தடவை இரண்டு தடவை நடந்து கொண்ட காரணத்தினால் அவருக்கு இந்த நெருக்கடி ஏற்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னதாக அவருடைய குடும்பத்தார் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே கபருடைய வேதனைக்கான அந்த காரணங்கள் என்பது மிக முக்கியமானதாக நாம் கவனிக்க வேண்டும். எனவே இந்த விஷயத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அது அசிங்கம்தான். அசிங்கத்தை நல்ல சுத்தம் பண்றதுல நாம கொஞ்சம் அதிக நேரம் தான் செலவச்சுட்டா என்னவா? அது என்ன, நமக்கு தானே பெனிஃபிட்டு. எனவே அந்த கண்ணோட்டத்தில் நாம் இதை செஞ்சால் கூட இந்த மாதிரியான மோசமான தண்டனைகளிலிருந்து, மோசமான வேதனைகளிலிருந்து நிச்சயமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் கபருடைய வேதனை என்பது அது நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். எனவே மறக்காமல் நம்முடைய துஆக்களில் அதையும் கூட சேர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழுகையினுடைய அந்த அத்தஹியாத்துக்கு பிறகு வரக்கூடிய துஆக்களில் அந்த துஆவை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஓத வேண்டும். அது ஓதுறது ஓதுனா தான் தொழுகை கூடும்னு இல்லை. ஆனால் இருந்தாலும் அதை ஓதுவதை நம்முடைய வழமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார். இறைவா, நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும்
அடக்கத்தலத்தின் வேதனையிலிருந்தும் அதே போல மசீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாம் என்ன ஓத வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற மோசமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளவு ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டுமோ அவ்வளவு விழிப்புணர்வை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.